ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு லாங்குவேஜை நம்ம கற்றுக்கிறதுக்கு எதை படித்தா போதும் அப்படிங்கிறதான் சொல்லித்தர போகிறோம். அதாவது எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஸ்கூல்லையாக இருக்கட்டும், காலேஜ்லேயே இருக்கட்டும், நம்ம ஒரு நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, பேசிக்காகவே ப்ளூ பிரிண்ட் எடுப்போம். எந்த டாப்பிக்லேருந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அப்போ அந்த டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதிகமான ஒரு மார்க்கை வாங்கலாம் ஈஸியாக. ஓகே, அதான் ஸ்மார்ட்டஸ்ட் வே டு அச்சீவ் அ கோல். ஸோ அதே மாதிரி ஒரு லாங்குவேஜுக்கு எதை தெரிஞ்சுக்கணும், எதை தெரிஞ்சுக்க தேவையில்லை, எதை தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக நம்மளால் பேசிட முடியும், ஒரு அந்த ஃப்ளூவன்சியை கெயின் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த இடையில சம் கொஸ்டின்ஸ் கேட்பேன், அதுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் தான் எழுதணும் கீழே கமெண்ட் பாக்ஸில். ஓகே, ரைட். பொதுவாகவே ஒரு லாங்குவேஜை நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா அதோட அடிப்படை அமைப்பு எப்படி இருக்குது, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கட்டமைக்க முடியும். அதுக்காக முக்கிய பங்கு ஃபஸ்ட்டு எது வகிக்குதுன்னா இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் தான். ஒரு 7 பேட்டர்ன் இருக்குது. அந்த 7 பேட்டர்ன் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதே திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் உங்கள் மைண்டில் உட்காந்துக்கும். நீங்கள் எப்போ பேசினாலும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டக்குன்னு வந்துடும். அதை தவிர்த்து மீதி எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம சேர்ப்போம் பார்த்தீங்களா, அந்த கன்ஜங்ஷனு, ப்ரிப்போசிஷன்ஸு, அதெல்லாம் அந்த பேட்டர்னை தவிர்த்து வரும்போது நீங்கள் போட்டு எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு சென்டென்ஸை மேக்கே பண்ணணும். அதான் ப்ராப்பர் வே. ஃபஸ்ட்டு. செகண்ட், டென்சஸ். ஐயோ, இங்கிலீஷ்னாலே டென்ஸ் தாங்க. இந்த டென்ஸ் மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா டென்ஷனே இருக்காது. ஏன்னா அவ்வளோ முக்கியம் டென்ஸு. நீங்கள் டென்ஸை கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 90% ஆஃப் லாங்குவேஜ் இஸ் ஓவர். 90%. ஏன்னா இந்த டென்ஸ் இல்லாமல் சென்டென்ஸ் பேட்டர்ன் இல்லை, டென்ஸ் இல்லாமல் வாய்ஸஸ் ஆர் ஸ்பீச்சஸ் எதுவுமே இல்லை. டென்சஸ் இல்லைனா எந்த கான்செப்ட்டுமே இல்லைங்க. அவ்வளோ முக்கியம் டென்ஸு. டென்ஸில் மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே ஈஸியாக நீங்கள் பேசிடலாம். எந்த சுச்சுவேஷனுக்கு வேணாலும் நீங்கள் மேக் பண்ணி பேசிடலாம். அது எப்படிங்கிறதுக்கு டிப்ஸ் நிறையா இருக்குது. ஓகே, ஸோ டென்ஸ் கிளாஸ் வரும்போது கிளியராக சொல்லி கொடுக்குறேன். அதை மைண்டுக்குள்ளே வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்றைக்குமே ஒரு டாப்பிக்கை நம்ம கற்றுக்கும் போது இதெல்லாம் நடந்தால் இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத விட இதுக்கு இது என்ன யூஸ் பண்ணணும் அதை தான் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரெகுலராக நம்ம பண்ணுற ஒரு ஒர்க்கு, ப்ரெசென்ட்டில் பண்ணுற ஒர்க்கு, அந்த நாளில் கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ப்ரெசென்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த கான்செப்டெல்லாம் வச்சுக்கிட்டு மைண்டுக்குள்ளே நீங்கள் ஏற்றிக்கிட்டு பேச ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அத்தனை கான்செப்ட்டு ஓடும். ஐயோ, இப்படி வந்து அப்படி பண்ணணும், இப்படி பண்ண, அது ஒர்க் அவுட் ஆகாது. இந்த மாதிரி தமிழில் வந்துச்சுன்னா அதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்கிறது, இப்படி வந்தால் இப்படி சொல்லணும், அதை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். அதுதான் ஈஸியஸ்ட் வே. ஓகே, நீங்கள் கான்செப்ட் எல்லாத்தையும் மைண்டுக்குள்ளே போட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் தட் இஸ் வெரி ஹார்ட் டு ஃபைண்ட் அ சென்டென்ஸ். வெரி வெரி ஹார்ட். தென் வாய்ஸஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். அதாவது ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, சப்ஜெக்ட் அங்கே போடணும், ஆப்ஜெக்ட் அங்கே போடணும், பாசிவ் வாய்ஸ்னு அப்படி இப்படி உல்ட்டா பண்ணணும், அதெல்லாம் நம்ம சொல்லித்தர போகிறது கிடையாது. ஆக்டிவ் வாய்ஸில் ஒரு சென்டென்ஸ் சொல்லும்போது எந்த மாதிரி மீனிங் வெளியில் வரும் அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது மட்டும் தான் சொல்லி தருவோம். நீங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எதை அங்கே போடணும், எதை இங்கே போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போய் ஸ்கூலில் போய் யாருக்கும் கிராமர் டீச் பண்ண போகிறது கிடையாது. நம்ம கற்றுக்கிறது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஸோ நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். ஓகே, தென் ஸ்பீச். அதான் இது வருமே நம்ம டைரக்ட், இன்டைரக்ட், அது ரொம்ப முக்கியம் லாங்குவேஜ்க்கு. நெக்ஸ்ட் இஃப் கிளாஸ் ரொம்ப முக்கியம். இஃப் கிளாஸ் ஏன்னா நம்ம அந்த அன்றாட வாழ்க்கையில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற கிளாஸே பார்த்திங்கன்னா இஃப் கிளாஸ் தான். ஓகே, சரி வந்தால் நான் சொல்கிறேன், சாப்பிட்டா கூப்பிடு, ஓகே, பணம் இல்லாட்டி கேள்றா, இந்த மாதிரி நம்ம ஒருத்தங்கிட்ட நம்ம வந்தால் போனால் இந்த மாதிரி சொல்கிற எல்லா எக்ஸ்ப்ரெஷன்ஸுக்குமே இஃப் கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஆக இந்த எல்லாத்தையுமே நீங்கள் கான்செப்டை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இது எப்படி வந்து தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே 90% ஆஃப் லாங்குவேஜ் இஸ் ஓவர். நீங்கள் 90% தெரிஞ்சு பேசணும்னு அவசியம் கிடையாது. 70% ஆஃப் லாங்குவேஜை நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும். யூ வில் பி ஏபிள் டு ஸ்பீக். ஓகே, ஒன்லி 70%. 100% தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம போய் இது பாராளுமன்றத்தில் பேச போகிறது கிடையாது. ஆர் எல்ஸ் வி ஆர் நாட் கோயிங் டு கிவ் அ ஸ்பீச் இன் த நேட்டிவ் பிளேசஸ். அது நம்ம இதே கிடையாது. நம்ம வேலை செய்கிற இடத்துல நமக்கு ஆப்போசிட்டில் பேசுகிற ஆளுகிட்ட சரியாக அவனுக்கு என்ன வேணுமோ அதை கன்வே பண்ணால் போதும். ஓகே, ஸோ அந்த கான்செப்டை மைண்டுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் பேசணும். அண்ட் ஒன் மோர் திங், யூ ஷுட் நாட் புட் யுவர் செல்ஃப் டவுன். உங்களை நீங்களே போட்டு கீழே அமுத்திக்கூடாது. எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, நான் ஒரு டுபாக் போகிறேங்க, நான் ஒரு வேஸ்ட்டுங்க, ஒரு வார்த்தை கூட மீனிங் தெரியாது. ஏங்க யாருக்குமே தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறது தான். கற்றுக்கிட்டவன் சொல்லித்தரேன், அவ்வளோதான்.
நீங்கள் கற்றுக்க போகிறீங்க, நாளைக்கு யாராச்சும் கேட்டாங்கன்னா சொல்லித்தர போகிறீங்க. தட்ஸ் ஆல். ஸோ அந்த இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் மட்டும் வரவே கூடாது. ஓகே, உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் உங்களுக்கு புரிகிற மாதிரி ரெகுலராக நான் வீடியோஸ் போடுறேன். தயவு செய்து எல்லா வீடியோஸும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நோட்ஸ் எடுங்க. ரைட், சரி. இப்போது ஒரு லாங்குவேஜ்னு எடுத்துக்கிட்டாலே இதைத்தான் எல்லா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்லேயும் இல்லாட்டி எந்த கிராமர் இல்லாட்டி லாங்குவேஜ் கிளாஸாக இருந்தாலும் பேசிக்காக இதை தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே, அது என்ன அப்படின்னா, ஒரு லாங்குவேஜை நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் அப்படின்னாலே அதில் இருக்க உறுப்புகளை தெரிஞ்சுக்கணும். பார்ட்ஸ், அதை தான் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னே சொல்லியிருப்பாங்க. மொழிகளின் பாகங்கள். நம்ம உடலுக்கு பார்த்தீங்கன்னா கை, கால், கண் அப்படின்னு ஒவ்வொரு பாகங்கள் இருக்குல்ல, அதே மாதிரி இந்த மொழியோட பாகங்கள் அததுக்கு ஒரு சில என்ன சொல்கிறது முக்கியமான ஒரு ரோல் வச்சுருக்கு. ஓகே, அந்த ரோல் அது கரெக்டாக ப்ளே பண்ணும். அது எப்படி ப்ளே பண்ணுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது கூட அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளும் ஈஸியாக பேசிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கவனிங்க. இந்த பிரித்து எழுதியிருப்பேன், அதில் இதையும் கூட பிரிச்சுக்கலாம். ஏன் இப்படி பிரித்து வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த 8 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 8ல் நவுன் ஃபேமிலியில் 4 வந்துடும். அப்படின்னா இந்த 4மே எக்ஸப்ட் இந்த நவுனு, இந்த 3மே பார்த்தீங்கன்னா நவுனுக்கு சார்ந்து தான் வேலை செய்யும், நவுனை சார்ந்து. இந்த வேர்பை தவிர இந்த அட்வேர்பு வேர்பை சார்ந்து வேலை செய்யும். அதனால் அப்படி பிரித்து வச்சுருக்கேன். ஓகே, அப்புறம் 8 தேவை கிடையாது. எது ரொம்ப முக்கியமோ, அதிகமாக எது நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அதில் நமக்கு தேவை நவுன் வேணும், வேர்ப் வேணும், ப்ரொனவுன், ப்ரிப்போசிஷன், கன்ஜக்ஷன். 6. மீதி 2 சாய்ஸில் விடுங்க, அட்வர்ப், இன்டர்ஜெக்ஷன், ஈவன் அட்ஜெக்டிவ். ஸோ இந்த 5 தான் நமக்கு ரொம்ப முக்கியம். மீதி இருக்க 3 சாய்ஸில் விட்டுறலாம் எப்பயும் போல். ஓகே, ஸோ இந்த 5க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தாலே போதும். இது ஒவ்வொரு டாப்பிக்கும், அதாவது இந்த நவுன், ப்ரொனவுன் எப்படி எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு கான்செப்ட் ஓரியண்டாக சொல்லித்தரேன், புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நாங்கள் ரொம்ப நாளாக படிச்சுட்ருக்கோம், டெஃபனிஷன் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டினியூஸாக பாருங்கள். நல்லா கவனிங்க. இது வரைக்கும் நமக்கு சொல்லிக் கொடுத்த கான்செப்ட்னால் நவுன்னாலே பெயர் சொல், நவுன்னாலே ஒரு நேமிங் வேர்ட்ஸு, ஒரு 5 வகை நவுன்ஸ் இருக்கும், கவுண்டபிள் இருக்கும், அன்கவுண்டபிள் இருக்கும், நிறைய இருக்குது. நீங்கள் அத்தனையெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். ஒரே ஒரு கான்செப்டை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன், யோசிங்க, உங்களுக்கே சரியாக இல்லையான்னு புரியும். அதாவதுங்க, நம்ம பார்க்குற எல்லாமே நவுன் தான். நம்ம பார்க்குற எல்லாமே நவுன். நம்ம பார்க்க முடியாததும் நவுனு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் பார்க்குற எல்லாத்துக்குமே பேர் இருக்கே. நீங்கள் திடீர்னு ஒரு பொருளை பார்க்குறீங்க, எந்த பொருளை பார்த்தாலும் உங்களால் அதை பேர் சொல்லி கூப்பிட முடியும். இதுக்கு இதாண்டா பேர், இதுக்கு அதாண்டா பேர் அப்படின்னு. ஓகே, இன்கேஸ் ஒரு பொருளுக்கு பேர் இல்லை, இந்த பொருள் பாருங்களேன், இதுக்கு பேர் இல்லை. என்ன ஆகுது, நான் நடந்து போகிறேன், திடீர்னு வானத்தில் தொப்புன்னு விழுகுது. இதுக்கு பேர் என்னன்னு வேறு எனக்கு தெரில. உடனே நம்மளை சுற்றி இருக்கவங்க இல்லை நம்மளே என்ன பண்ணுவோம், அட வானத்திலேருந்து ஒரு பொருள் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை ஃபஸ்ட்டு நம்ம அட்ரஸ் பண்ணுவோம், வானத்திலிருந்து விழுந்த பொருள். அப்போ என்ன ஆகுன்னா, இந்த பொருளுக்கு வானத்திலிருந்து விழுந்த பொருள் அப்படிங்கிறது பெயராக மாறிவிடும். அப்போ என்ன அப்படின்னா, எந்த பொருளாக இருந்தாலும் பெயர் இருக்கும். அதனால் நம்ம பார்க்குற பொருள் எல்லாத்துக்குமே பேர் இருக்கும். பார்க்காத பொருள், காற்று, நம்ம பண்ணுற ஃபீல் எல்லாத்துக்கும் பெயர் இருக்கும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஏன் அப்படின்னா, ஒரு சம்பவமோ இல்லை ஒரு பொருளோ உருவாகுதுன்னா நம்ம ஆட்கள் முதல்ல பண்ணுற வேலை பேர் வைக்கிறது தான். எக்ஸாம்பிளுக்கு வேணால் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். திடீர்னு புயல் வந்துடுது சர்ருன்னு, நம்ம அரசாங்கம் உடனே என்ன பண்ணும், டக்குன்னு அப்படியே கடன்னு எடுத்து இந்த புயலுக்கு பேர் நிசா புயல், இதுக்கு பேர் வரதா புயல், இதுக்கு பேர் கஜா புயல். அதாவது நம்ம அந்த ரெஸ்கியூ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆளு வைக்கிறது பேர் தான் வைப்பாங்க. ஏன் அப்படின்னா, மற்ற ஆளுகிட்ட இருந்து அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு. அப்படி என்ன அர்த்தம், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது தோன்றிய உடனே அதற்கு பண்ணப்படும் முதல் வேலை பெயரிடுதல். அப்படின்னா நவுன்னா நம்ம பார்க்குற எல்லாத்துக்குமே பேர் இருக்குது, பார்க்காததுக்கும் பேர் இருக்குது. அந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை மைண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. இந்த நவுன்லேயே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டாக இருக்கும். அதாவது இந்த நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் போகும்போது சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட்லாம் படிப்போம். அதில் வரும்போது சப்ஜெக்ட்னா ஒரு டாபிக், ஆப்ஜெக்ட் இன்னொரு டாபிக் இருக்கும். இந்த ஆப்ஜெக்டில் இருக்கிறது மட்டும் 2ஓட சொல்லிடுறேன். டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் அதை டீட்டெயிலாக சொல்ல போகிறதில்ல, ஏன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்க இதை மட்டும் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சென்டென்ஸ் பேட்டர்ன் போகும்போது இதெல்லாம் பார்க்கலாம். ரைட்டு, ப்ரொனவுன் இதையும் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணுன்னா, 2 மொபைல் லான்ச் ஆகுது.
ரெட்மி நோட் 10. நான் வந்து அந்த இதுக்கு பிராண்டிங் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம், இதுதான் நம்மளோட செகண்ட் வீடியோ. அதனால் பிராண்டிங் நமக்கு சம்மந்தமே கிடையாது. ஜஸ்ட் டு மேக் யூ பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட், ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ திஸ் எக்ஸாம்பிள். ஓகே, ப்ரொனவுன் ரெட்மி நோட் 10 வந்து என்ன ஆகுதுன்னா லான்ச் ஆகுது. அண்டு ரெட்மி நோட் 10 ப்ரோ லான்ச் ஆகுது. இந்த 2 மொபைல்லையுமே ஃபஸ்ட்டு எந்த மொபைல் லான்ச் ஆகும்? பேசிக்காக ப்ரோவா? ப்ரோ தான் செகண்ட் லான்ச் ஆகும். பேசிக் மொபைல் ஃபஸ்ட்டு லான்ச் ஆகிரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? செகண்டாக லான்ச் ஆகிற அந்த ரெட்மி நோட் 10 ப்ரோ வந்து அந்த செகண்ட் நீங்கள் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோ, அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ செகண்டு தான் அந்த ப்ரோவே வந்து லான்ச் ஆகுது. அப்படின்னா ப்ரோனா செகண்டு. ஓகே, விச் மீன் செகண்ட் நவுன். செகண்ட் நவுன் அது என்ன செகண்ட் நவுன்? ஃபஸ்ட்டு வந்து ஒரு நவுனை யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அன்புன்னே வச்சுக்கலாம். நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கேன் உங்களுக்கு. பாருங்கள், அன்பு. ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அன்பு. இன்றைக்கி வந்து ஒரு வீடியோவில் பார்த்து அன்புன்னு ஒருத்தர் வந்தார். அவர், நான் வந்து உங்களுக்கு மூத்தவராக இருந்தால் அவர்னு சொல்லலாம், உங்களுக்கு தம்பியாக இருந்தால் அவன்னு சொல்லிக்கலாம், தப்பு இல்லை. அன்பு என்ன பண்ணான்னா அவனெல்லாம் சொல்லி கொடுத்தான். அப்போ செகண்ட் டைம் நீங்கள் என்னை பற்றி சொல்லும்போது நான் வந்து ஹீயாக மாறிடுறேன். அப்போது செகண்ட் டைம் என்னவாயிருது? ஹீயாக மாறிடுது. அதனால தான் செகண்ட் நவுன், ப்ரொனவுன். ஓகே, அதனால தான் இங்கே இருக்க 7மே பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூடிங் நேம், ஏன்னா நேம் இங்கே வந்துடுது. இந்த 7மே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆளை பற்றி பேசியிருப்போம், அந்த ஆளை திரும்பவும் நம்ம சொல்லுவோம், செகண்ட் டைம் மென்ஷன் பண்ணுவோம். அதனால தான் இந்த பேட்டர்னை நம்ம வச்சுருக்கோம். ஓகே, ஐ வி யூ தே, ஹீ ஷீட், சம்டைம்ஸ் நேம்ஸ் கேட்கலாம். நேம் எப்படிங்க ஹீ ஷீட்டு கீழே வரும்னு கேட்கல, அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். கண்ட்ரியை ஃபஸ்ட் டைம் நேமோட சொல்லுவீங்க, செகண்ட் டைம் சொல்லும்போது இட்டுன்னு வந்துடும். அண்டர்ஸ்டுட்? ரைட். ஐ வி யூ தே, ஹீ ஷீட். இதில் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் என்னென்னா, இதை 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். இது ப்ரெசண்ட்டில் மட்டும் இந்த பேட்டர்ன் வேர்பை தான் எடுத்துக்கொண்டு வரும். ப்ரெசண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர்த்துக்கும் ஃபேமிலி வேறு. பாஸ்ட்டு போகும்போது ஒரே தாத்தா தான். ஓகே, ஒரே தாத்தா, அவர் பாஸ்ட்டில் இருக்கிறாரு. ப்ரெசண்ட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா அவர் 2 ஃபேமிலியை பிரிஞ்சிடுறாரு. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். இந்த ஐவி யூதே வேர்பு வந்து தனிச்சு வரும். மெயின் வேர்பெல்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, தனியாக வரும். எந்த வார்த்தை எக்ஸ்ட்ரா ஆட் ஆகாது. ஆம் வந்து ஐக்கு யூஸ் பண்ணுவோம். ஆர் வந்து மீதி இருக்க எல்லாத்துக்குமே ப்ளூரல், அதனால் நம்ம ஆர் யூஸ் பண்ணுறோம். ஹேவ் பர்ஃபெக்ட் டென்ஸ், இல்லாட்டி ஒருத்தவங்களோட உடைமையை சொல்கிறதுக்கு நம்ம அந்த ஹேவ் யூஸ் பண்ணுவோம். அது வேர்ப் வரும்போது கிளியராக சொல்கிறேன். அடுத்து ஹீ சி இட். இதில் வந்து ஏன் வந்து வேர்புக்கு எஸ், இங்கே வேர்பு அதுக்கு வேர்புக்கு வந்து ஏன் தனியாக இருக்குது, இதுக்கு ஏன் வேர்புக்கு எஸ் போட்டிருக்கு அப்படின்னு டவுட் வரலாம். அதாவதுங்க, என்றைக்குமே நாம் ஒரு மனுஷருக்கு முன்னாடி பேசுவதை விட பின்னாடி பேசும்போது அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இந்த ஹீ ஷீட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பர்சன். அப்படின்னா நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஆள் இங்கே இருக்க மாட்டார், அதனால தேர்ட் பர்சன், 3வது மனிதர். அந்த 3வது மனிதரில் நம்ம எப்போ பேசுகிறோமோ அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு என்பதற்காகத்தான் இந்த வேர்பு கூட எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சேர்த்துக்கலான்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. நீங்கள் இவங்களுக்கு என்ன சொல்லுவீங்கன்னா கோன்னு சொல்லுவீங்க, சிம்பிளாக யூ கோ. ஆனால் நீங்கள் அந்த ஹீ ஷீட் யூஸ் பண்ணும்போது கோஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா மரியாதை நிமித்தம் வந்து இந்த 2 வார்த்தையை நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டுட்? இப்படி தான் ஒரு கான்செப்டை ஞாபகம் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் இவங்க எல்லாத்துக்கும் என்ன யூஸ் பண்ணுவீங்க? இஸ் யூஸ் பண்ணலாம், அண்டு ஹேஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இவங்க எல்லாருமே சிங்குலர். ஓகே, ஹீ இஸ், ஷீ இஸ், ஹீ ஹேஸ், இட் ஹேஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இந்த நவுனுக்கும் ப்ரொனவுனுக்கும் தெரிஞ்சுக்கணும். நவுன் எப்படி ப்ளே ஆகுது, ப்ரொனவுன் எப்படி ப்ளே ஆகுது, ஏன் அதை நவுன்னு சொல்கிறாங்க, ஏன் இதை ப்ரொனவுன் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். நெக்ஸ்ட்டு வேர்ப் என்னன்னு பார்க்கலாம். நவுனு சொன்ன மாதிரியே தாங்க, நம்ம பார்க்குறதெல்லாம் நவுனு சொன்னல, அதே மாதிரி நம்ம செய்கிறதெல்லாமே வேர்பு. ஓகே, செய்கிறதெல்லாமே வேர்பு, செய்யாததும் வேர்பு. ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து தூங்குறான் அப்படின்னா அவன் அந்த ஆக்ஷனை செய்கிறான், அதனால அதை வேர்புன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நான் சொல்கிறேன், டே நான் செத்துட்டேன்டா, நான் செத்துட்டேன், என் பாடி தான் கிடக்குது, நான் தான் எந்த ஆக்ஷனுமே செய்யலாம்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் ஆக்ஷன் செய்யலை, உங்கள் பாடி ஆக்ஷன் செய்யுது. ஏன்னா கீழே கிடக்குதில்ல பாடி, அதுவே ஒரு ஆக்ஷன் தான். புரியுதா? அப்போது நம்ம என்ன பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி அது ஆக்ஷன் கீழே வந்துடும். இந்த ஆக்ஷனை வந்து பிரித்து வச்சுருக்கோம். அதாவதுங்க நார்மலாக உங்களுக்கு பி வெர்பு, ஹேவு, ஹெல்பிங் வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி அதை ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே, ஓ இதனால தான் அதை யூஸ் பண்ணுறாங்க போல இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஓகே, எதனாலன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஆக்ஷன் 4 வகையாக செய்யப்படுது. ஒன்று டன் பை த நவுன், அதாவது நவுன்னா நம்ம ஒரு சப்ஜெக்ட்னு கூட வச்சுக்கலாம், சப்ஜெக்ட் நவுன் எல்லாம் சேம் தான்.
ஒரு ஆள் செய்கிற வினை, ஒரு ஆளால் செய்யப்படும் வினை, நான் செய்கிற வினை. ஓகே, ஒன்று. டன் டு த நவுன். இப்போ வந்து என் பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு, அவருக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த சாக் பீஸை கொடுக்குறேன், இல்லாட்டி அவரை வந்து ஒரு கொட்டு வைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ஆளால் செய்யப்படும் வினை, ஒரு ஆளுக்கு செய்யப்படும் வினை. அப்போ நான் வந்து கொட்டுறல, அந்த கொட்டும் ஆக்ஷனை செய்கிறது நான். அப்போ அந்த கொட்டு வாங்குகிற ஒரு ஆள் இருப்பார்ல, அவர் தான் செகண்டு. டன் டு த நவுன், வினையை வாங்குபவர். ஸ்டேட்டஸ் ஆர் பொசிஷன் ஆஃப் த நவுன். ஒரு ஆள் எப்படி இருக்கிறார், எங்கு இருக்கிறார், எவ்வாறு இருக்கிறார், புரியுதுங்களா? அப்போது ஒருத்தரோட நிலைமையை சொல்வதற்கான வேர்பு பி வேர்பு. ஐ எம் ஹியர், நான் இங்கே இருக்கிறேன், என்னோடய நிலைமை, என்னுடைய லொக்கேஷன் சொல்லியாச்சு, நான் இங்கே இருக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பொசஷன், நம்மளுடைய உடைமை. இது நிலைமை, இது உடைமை. அதாவது நம்மக்கிட்ட இருக்கிறத எப்படி சொல்லுவோம்னா ஹேவ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி தான் சொல்லுவோம். ஓகே, ஹேவ், ஹேஸ், ஹேட். அப்போ எதுக்கு அந்த ஹேவ், ஹேஸ், ஹேட் யூஸ் பண்ணுவோம்னா நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குது என்பதை வெளிப்படுத்துவதற்கு அந்த பொருளை, அந்த வேர்ப் ஃபார்மெட்டை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ த பொசஷன் ஆஃப் த நவுன், உடைமையை சொல்வதற்காக யூஸ் பண்ணப்படுகிற ஒரு ஆக்ஷன், வேர்ப் ஃபேமிலி. இதை தாண்டி என்ன இருக்காங்கன்னா இந்த ஹெல்பிங் வேர்ப் இருக்காங்க. இதில் தான் இந்த கேனு, குட்டு, மே, மைட்டு, ஷால், ஷுட்டு இவனுக்கெல்லாம் வந்துடுவானுங்க. ஒன்றுமே இல்லைங்க, நம்ம செய்கிற ஆக்ஷன் இருக்குல்ல, அந்த ஆக்ஷனுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும், அவ்வளோதான். ஓகே, நம்ம பண்ணுற ஆக்ஷனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த், அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணும். அந்த ஆக்ஷன் எப்படி பண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு. நான் நன்றாக சாப்பிடுகிறேன், ஐ ஈட் வெல். ஐ கேன் ஈட் வெல், என்னால் நன்றாக சாப்பிட முடியும். இந்த தோரணே தெரியுதா, டிஃப்ரெண்ட் வருது பாருங்கள். சாப்பிட்றேன்னுங்கிறதுக்கு என்னால் சாப்பிட முடியும் அப்படின்னா எனக்கு ஒரு திறமை இருக்குது, எனக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அதை சாப்பிட்றதுக்கு அப்படின்னு நம்ம செய்யக்கூடிய ஆக்ஷனை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பண்ணும். அதுக்கு தான் அந்த ஹெல்பிங் வெர்ப்னு பேர் வச்சுருக்காங்க. பேரே ஹெல்பிங் வெர்பு, வேர்புக்கு ஹெல்ப் பண்ணும், அதை ஸ்ட்ரென்த் பண்ணும். இதுதான் பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் வச்சுக்க வேண்டியது. ஓகே, ஸோ இந்த வேர்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். வேர்பில் நல்லா கவனிக்கணுங்க. நவுனு கூட ரொம்ப சிம்பிள் தான், எதை பார்த்தாலும் பேரை சொல்லிட்டு போயிடலாம். வேர்ப் அப்படி கிடையாது. ஏன்னா வேர்பை பொறுத்த வரைக்கும் V1, V2, V3 3 ஃபார்மெட் இருக்குது. ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, என்னது ஃப்யூச்சர் தானே, பார்ட்டிசிபிள். ப்ரெசண்ட், பாஸ்ட், பார்ட்டிசிபிள். வேர்ப் கிளாஸ் போகும்போது கிளியராக சொல்லித்தரேன், ரைட்டா? அடுத்து இந்த வேர்ப் எதுக்குள்ளே வரும், டென்ஸுக்குள்ளே வரும். ஓகே, டென்ஸில் எவ்வளோ டென்ஸ் இருக்குது, 12 டென்சஸ் இருக்குது. நீங்கள் அந்த 12 டென்சஸையும் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது, இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, அந்த 12லையுமே இது கவர் பண்ணிடும். ஸோ வேர்பை பொறுத்த வரைக்கும் 3 ஃபார்ம் இருக்குது. அதனால தான் வேர்பை கரெக்டாக ஒழுங்காக படிக்கணும்னு சொல்கிறது. வேர்பை நீங்கள் ஒழுங்காக படிச்சிட்டிங்கன்னா டென்ஸில் நீங்கள் தான் கிங்கு. வேர்பை கரெக்டாக படிச்சுக்கணும். ஓகே, அதனால தான் இதை நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறோம். ஸோ இதை தாண்டி என்ன இருக்குது, ப்ரிப்போசிஷனை ஆல்ரெடி நவுன் ஃபேமிலி கூட கனெக்ட் பண்ணேன். அப்படின்னா இந்த ப்ரிப்போசிஷன் நவுனு கூட அதிகமாக கனெக்டில் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அதோடய ஃபேமிலியில் தானே வருது. அந்த வேர்டே பாருங்களேன், ரெண்டாக பிரிக்கலாம். ஓகே, ப்ரீனா பிஃபோர், பொசிஷன்னா உங்களுக்கே தெரியும், இருமா ஒரு பொசிஷனில் நின்றுக்கிறேன் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டஸில் நின்றுக்கிற, ஒரு நிலைமையில் நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பொசிஷன். சரி, ப்ரீ அப்படின்னா பிஃபோர். உங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக ஒரு 2-3 வார்த்தைகள் சொல்கிறேன். ப்ரீ பெய்டு அப்படின்னு என்ன அர்த்தம், நல்லா யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பே பண்ணிக்கலாம், அப்படி தானே? அதுக்கு பேர் போஸ்ட் பெய்டு. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு முன்பே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணணும். அதை ப்ரீ பெய்டு, முன்கூட்டியே ரீசார்ஜ் செய்யும். ஓகே, ப்ரீ பிளான்டு, முன்கூட்டியே திட்டமிடுதல். ப்ரீ பிளான்டு மர்டர், புரியுதுங்களா? முன்னாடியே திட்டம் செய்து அவர்கள் கொலை செய்தார்கள் அப்படிங்கிற வார்த்தைக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ரீனால என்ன, முன்புன்னு அர்த்தம். எதன் முன்பு, நவுன் முன்பு, பெயர் சொல்லின் முன்பு. ஓகே, ப்ரிப்போசிஷன் அப்படின்னா முன்னாடின்னு அர்த்தம். எதுக்கு முன்னாடி, நவுனுக்கு முன்னாடி. எந்த நவுனுக்கு முன்னாடி, செகண்ட் நவுனுக்கு முன்னாடி. எக்ஸாம்பிளை பார்த்துடலாம். ஓகே, ப்ரிப்போசிஷன் என்ன, இங்கே இருக்குது, ஆன் இருக்குது, ஒரு ப்ரிப்போசிஷன். இந்த மாதிரி வர்ற வார்த்தைகள் தான் ஆணு, இன்னு, அட்டு, அப்புறம் என்னது, அண்டரு, அபவ், இந்த மாதிரி வர்ற இணைப்பு சொற்கள். ஓகே, அதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பாருங்கள், த புக் இஸ் ஆன் த டேபிள். ப்ரிப்போசிஷனை போட்டாச்சு. எதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம், ஒரு நவுனுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். அந்த நவுனு இந்த சென்டென்ஸில் ஃபஸ்ட், செகண்ட் நவுன். ஓகே, ஃபஸ்ட் நவுன் என்ன, த புக். ஓகே, செகண்ட் நவுன் என்ன, த டேபிள்.
அப்போது இந்த ப்ரிப்போசிஷன் ஒரு நவுனுக்கு முன்னாடி வந்துருச்சு, செகண்ட் நவுனுக்கு முன்னாடி வந்துருச்சு. ஒரு நவுனுக்கு முன்னாடி வரணும், அந்த நவுன் செகண்ட் நவுனாக இருக்கணும். அதான் ப்ரிப்போசிஷன். என்ன பண்ணுது இது? இந்த ரெண்டுத்துக்கும் இடையிலான உறவை சொல்கிறது. இந்த புக்கு டேபிள் மேலே இருக்குது, ஓகே, அவன் அது மேலே உட்காண்ட்ருக்கான். அப்போது இந்த ரெண்டு நவுனுகளுக்கும் இடைப்பட்ட உறவை சொல்வதனால் இது ப்ரிப்போசிஷன். ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க ஒரு ரிலேஷன் இல்லாட்டி ஒரு ஸ்டேட்டஸை, நிலைமையை, பொசிஷனை சொல்கிறதால இதை நம்ம ப்ரிப்போசிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நிறைய ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இங்கிலீஷில் இருக்க எல்லா ப்ரிப்போசிஷனையும் கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. எது தேவையோ அதுவே தர்மம். எது தேவையோ அதை மட்டும் என்ன பண்ணுங்கள், தயவுசெய்து கற்றுக்கோங்க. அது மட்டும் போதும். எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்களை நீங்களே கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். ரைட்? அது எது தேவையோ, எது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதான் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். டோன்ட் வரி. ஓகே, 2 வாக்கியங்களை அல்லது 2 வார்த்தைகளை கனெக்ட் பண்ணுறது, அதனால தான் கன்ஜங்ஷன். ஓகே, இந்த மாதிரி பாருங்களேன், அண்டு, பட்டு, ஸோ, பிகாஸ் இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதெல்லாமே எதில் வரும் அப்படின்னா கன்ஜங்ஷனில் வந்துடும். ஓகே, சரி, இப்போ பாருங்கள் வேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது வார்த்தைகள் எப்படி கனெக்ட் பண்ணணும்னா, ஹீ, ஐ, அவன் மற்றும் நான். நல்லா கவனிக்கணுங்க. வேறு ஒரு ஆளும் நம்மளையும் நம்ம சேர்த்து சொல்லும்போது ஐங்கிறத பின்னாடி தான் யூஸ் பண்ணணும். ஓகே, மற்றவங்களை யார் யூஸ் பண்ணுறோமோ, மற்றவங்களை யார் நம்ம அட்ரஸ் பண்ணுறோமோ அவங்கள முன்னாலே வச்சு நம்மளை பின்னால் இணைக்கணும். ஹீ அண்ட் ஐ, ஷீ அண்ட் ஐ, தே அண்ட் ஐ, இப்படி தான் சொல்லணும். ஓகே, ராமு அண்ட் ஐ நம்மளை பின்னாடி போட்டுக்கணும், அடுத்தவங்களை முன்னாடி வச்சு பேசணும். ஓகே, இது வந்து ரூல். அடுத்து இவருக்காரே இந்த ஐயை தனித்து நான் அப்படிங்கிற சென்ஸில் நீங்கள் எங்கே எழுதினாலும், ரைட்டிங்க்கு நான் சொல்கிறேன், எங்கே எழுதினாலும் கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் வரவே வராது, போட்டால் தப்பு. ஓகே, அண்டு இந்த சென்டென்சஸில் பாருங்கள், வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம். அண்டு வி ப்ளே டுகெதர். அப்போ இந்த 2 தனிப்பட்ட வாக்கியங்களை இந்த அண்டு என்ன பண்ணுதுன்னா இணைக்கிறது. ஸோ அப்போ கன்ஜங்ஷன் என்ன பண்ணுன்னா 2 வார்த்தைகளை இணைத்து கொடுக்கும், 2 வாக்கியங்களை இணைத்து கொடுக்கும். இப்படி இந்த கன்ஜங்ஷனையும் ப்ரிப்போசிஷனையும் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் சிறிய சிறிய வாக்கியங்களை இந்த கன்ஜங்ஷன் உதவியோடு பெரிய வாக்கியங்களாக நம்மளால் பேச இயலும். ரொம்ப நாய்ஸ் வருது பேசும்போது, நான் பேசும்போது அந்த ஃபேன் சவுண்ட் அதிகமாக வருதுன்னு கோச்சிக்காதீங்க. ஃபேன் இல்லாமல் நிற்க முடியல, அப்படி வேர்க்குது எனக்கு. ஓகே, தட் இஸ் வை ஐம் ஜஸ்ட் அசிஸ்டிங் தட் ஃபேன் டு ஹெல்ப் மீ. ஓகே, சி, இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை கொஞ்சம் அப்படியே கோ த்ரூ பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதோட கான்செப்டில் இதுதான் தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் நிறையா சேனல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஐ எம் டேம் ஷுவர் அபவுட் இட். அதனால் இப்போ நான் சொல்லிக் கொடுத்ததில் நீங்கள் ஆல்ரெடி அந்த நவுன்னா என்னென்ன வரும், வேர்ப்னா என்னென்ன வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஃபார்மெட்டில் நீங்கள் வச்சுருப்பீங்க. அதெல்லாம் சும்மா ரீகால் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்த கிளாஸில் ஒவ்வொன்றா ஃப்ரம் த சென்டென்ஸ் பேட்டர்ன்லேருந்து பொறுமையாக உங்களுக்கு புரியும் வகையில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஏன் அப்படின்னா உங்களை போன்று நானும் பால்வாடியிலிருந்து காலேஜ் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவன், கவர்மெண்ட் காலேஜில் படித்தவன், தமிழ் மீடியம். ஓகே, அதனால் உங்களுக்கு எங்கே ஸ்ட்ரகிளாக இருக்கும், உங்களுக்கு எங்கே கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு எது தேவையோ அதை நான் கரெக்டாக செய்வேன். ஓகே, ஸோ எல்லா வீடியோஸும் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாராக லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் as well as பெல் பட்டன் அதை தட்டி விட்டு போயிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.